இந்த மாட்டை வச்சு தான் பிழப்பு. இந்த அரசாங்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கலாம். நாங்கள் மருந்தை கொடுத்து தான் சாவணும், வேறு வழியே இல்லை. சனிக்கிழமை காலையில் மாடை 30 மூட்டை காலிக்கார அடிச்சு கொண்டுட்டான். ஃபாரஸ்ட்டுக்காரங்க போனால் ஃபாரஸ்ட்டுக்காரன் அடிக்கா, மாட்டுக்காரன் அடிக்கா, ஷூ கலட்டு எங்கே ஓட்டி பாய்க்க ரோட்டில் வச்சு போனால் அப்படி அடியாது. என்னுடைய குடும்பம் பிழைத்தான். அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு செஞ்சால் நல்லது. பூரா விவசாய நிலங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் மாடு எங்கே வண்டி மேய்க்க, குளங்கள் நிறைஞ்சிருச்சு. விவசாயங்கள் பூரா நெல்லுக்காடு ஆகிப்போச்சு. மக்காச்சோளங்க போட்டிருக்காங்க, விவசாய நிலத்தில் விடுவாங்க. அது அழிவான நேரம் தான் விட முடியும், மற்ற நேரம் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் இந்த மாட்டை வச்சு ஒன்றுமே செய்ய முடியலை. மாடு இந்த பகுதியில் இத்தனையோ மாடுகள் இருந்தது. 5000 மாடு 6000 மாடு இந்த இடத்துல இப்போ மொத்தத்தில் 3000 4000 மாடு இருக்குது. இதையும் வச்சு ஒன்று சமாளிக்க முடியாமல் மக்கள் மாடு வச்சுருக்கவங்க பூராமே தவிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு முடிவு வச்சுருந்தா நல்லது. கடைநல்லூர் பக்கம் கொண்டு போட்டிருந்தோம். அங்கே சின்ன காட்டில் அடித்து மாடு மேய்க்க வேணால் ஷூ காலத்தை எத்தி அங்கேருந்து மாடு மேய்க்க பயந்துக்கிட்டு இருக்கணும். மாடுங்க வச்சாந்தோம். பச்சிட்டு வரும்போதே வர்ற இடத்துல இந்த சம்பவம் சனிக்கிழமை காலையில் அதிகாலையில் 3:30 மணிக்கு மாடு அடித்து 30 மாடு காலி.